Vivaha, the Chennai Silks. வந்துட்டாரு அவரு. சொல்லுங்க என்ன சார், கொஞ்சம் இறங்குங்க. ஓரணியில் அதாவது அமமுக அதிமுக தான் 99.9% தொண்டர்கள் ஓரணியில் இணைந்து விட்டோம். மற்றவர்கள் சுதந்திர இந்தியாவில் ஜனநாயக நாட்டில் யாருடைய விருப்பம் எது வேண்டாலும் செய்யலாம். ஆனா அம்மாவின் தொண்டர்கள் அதனால யாரோ ஏதோ தொடங்கலாம். திடீர் சாம்பார், திடீர் இட்லி மாதிரி நான் சொல்றேன். அது மாதிரி திடீர் கட்சிகள் வரலாம். அம்மாவின் ஆட்சி அமைப்போம், அம்மாவின் கட்சியை ஒன்றிணைப்போம் என்று சொன்னவர்கள் அவர்கள் சாயம் வெளுக்கின்ற நேரம் வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா 35 ஆண்டுகளாக எனக்கு மாத்திரம் தெரிந்த சில நபர்களின் உண்மை சொரூபம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வந்து கொண்டிருக்கிறது. அதனால சீப்பை ஒழித்து விட்டாலோ இது போன்ற அம்மாவின் ஆட்சி வருவதை யாராலும் தடுக்க முடியாது. அதனால நீங்கள் வேண்டுமானால் அந்த 0.1% நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது திமுக இருந்து எவ்வளவு பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க, அது பாதிப்பை உருவாக்குதா இல்லையா? அதே மாதிரி எல்லா கட்சியிலையும் யாரோ ஒரு சிலர் அது சிந்துறதுனால செதறதுனால என்ன அதனால இன்னும் ஒரு சில பதர்களோ நீங்க அதை நெல்மணி நினைப்பீங்க, பதர்களாக கூட இருக்கலாம். அதனால அது ஒன்றும் பெரிய இப்ப விளைச்சல் விளைச்சு சேர்த்து வச்சிருக்கிற நெல்ல காக்க குருவி எல்லாம் 1-2 கொத்திட்டு போவோம். அது சாதாரணம் இல்லையான்னு கேட்கிற மாதிரி இருக்கு உங்களுடைய கேள்வி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா, the Chennai Silks.